ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பால் ரசம் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். என்னடா இது புதுசா இருக்கே, பால் ரசம் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பால் ரசம்னா பாலில் செய்யறது கிடையாது, தேங்காய் பால் பிழிஞ்சு நம்ம வந்து தேங்காய் பால் புழிஞ்சிக்கணும். தேங்காய் பாலில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சமாக புளி எடுத்து அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு இடித்து சேர்த்துக்கணும். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருளை நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம். இதுக்கு வந்து ரசத்துக்கு சேர்க்குற மாதிரி மிளகு ஜீரகம் தட்டி சேர்க்க தேவையில்லை. இதில் வந்து கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா இது மட்டும்தான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பால், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இது யாருக்கும் தெரியாது. பட் ராமேஸ்வரம் சைடு வந்து இதை பால் ரசம் சொல்ல மாட்டாங்க, பால் பிரியாணா சொல்லுவாங்க. இது அந்த ஊர் சைடு வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டானது. அதுவும் வெயில் நேரத்துக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கும் ஹெல்த்து. எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நுர வந்த மாதிரி, ரசத்துக்கு எப்படி நுர வருமோ அதே மாதிரி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். இல்லாட்டா பால் ஒரு மாதிரி திரித்திரியாக ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக ஹீட் ஆனதும் லைட்டாக பாருங்கள் நுர கட்டின மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம்.